அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுமார் 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் ஒரே பிரதமரின் ஆட்சியில் தொடர்ச்சியாக 8 முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெற உள்ளார். நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடியின் கீழ் மட்டுமே தொடர்ச்சியாக 8வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். கொரோனா காலகட்டம் உச்சத்தில் இருந்த 2021 ஆண்டு காகிதமில்லா பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றில் இருந்து காகிதங்கள் ஒழிக்கப்பட்டு டிஜிட்டல் முறையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தற்போது 5வது முறையாக காகிதமில்லா பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கலாகிறது. 2020 ஆண்டு 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் நிர்மலா சீதாராமன் நிகழ்த்திய உரையே மிக நீண்ட பட்ஜெட் உரையாக உள்ளது. கடந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் அதிகபட்சமாக பாதுகாப்பு துறைக்கு 4,54,773 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,65,808 கோடி ரூபாயும், விவசாயத்துறைக்கு 1,51,851 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. உள்துறைக்கு 1,50,983 கோடி ரூபாயும், கல்விக்கு 1,25,638 கோடி ரூபாயும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது. இன்று தாக்கலாகும் பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கீட்டில் பாதுகாப்பு துறைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்று கூறப்படுகிறது. தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு பழைய வருமான வரி திட்டத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய வருமான வரி திட்டத்தில் மட்டும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரியில் மாற்றங்கள் வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் குறித்தும் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பொருளாதார சிக்கல்களை களைய என்ன மாதிரியான திட்டங்களை மத்திய அரசு வைத்துள்ளது என்பது குறித்தும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கடந்த காலங்களில் குறைந்திருப்பதால் அந்த துறை மீதான எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன.